நீங்க எத்தனையோ விதமான உருவங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இது மாதிரி ஒரு உருவத்தை பார்த்திருக்கீங்களா? யாரப்பா இது? முதல்ல முகத்தை பாரு சாமி, கதை அப்புறம் சொல்றேன். ராஜாபாதர், என்னடா இது? முகத்தை பாத்தியா சாமி? என்ன தெரியுது? பச்சை குழந்தை மாதிரி அப்பாவியா தெரியுது. அப்பாவியா? உலகமே அதுக்கு தெரியாதுன்னு அது முகத்துல எழுதி ஒட்டி இருக்குடா. அப்படி சொல்லு சாமி. அத்தனைய புரிஞ்சுக்கவேன்னு சொல்லித்தான் இத்த கொண்டாந்து இங்க விட்டேன். பாரு சாமி, புடவையை கட்டி விட்டுருக்காங்க. கரெக்டா. மேற்கொண்டு விவரம் என்ன? சாமி, இத்த கண்ணாலம் கட்டிக்கிறவன் 5 வருஷத்துக்கு முன்னால இத்த விட்டு ஓடி வந்துட்டானா. அவனை தேடி இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்குது. இங்க நடனா கோட்டு போட்ட ஆளை பார்த்தா போதும் முதல்ல அவர் தாங்க வேண்டியது, அப்புறம் இல்லங்க வேண்டியது. இதே தொந்தரவு எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நீதான் ஒரு வழி சொல்லு. இது என்னடா பெரிய கஷ்டம்? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு இவள அவகிட்ட ஒப்பிச்சிட வேண்டியதானே? கேளுங்க. ஏமா, உன் ஆத்துக்காரர் பேர் என்ன? ஆத்துக்கார் வேட்டா சொல்லு, பேர் சொல்லு. சாமி, காலையில இருந்து எத்த கேளு. ஆத்துக்காரன் பேரை சொல்றது குழந்தை வெக்கப்படுறான், அதை புரியாம பேசான். ஏமா, உன் வீட்டுக்காரன் பேரு சொல்லலன்னா அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேர் இருக்கு. பேர் இருக்கா? மனுஷன் பிறந்தா பேர் இருக்காதா? சொல்லுன்னு தானே கேக்குறேன். தரேன். தருதாம பேசாம இருடா. சித்த நகருங்க. சமுத்து, என்ன அதோட கல்யாண பத்திரிகை பத்திரப்படுத்தி வச்சிருக்க பாங்கு கவனிச்சேடா? ஆமாண்டி, இதுல இருக்கு. ராதாகிருஷ்ணனுடைய ஏக புதல்வன் விஜயகுமார். ஏமா, உன் மாமனார் பேர் ராதாகிருஷ்ணனோ? ஹஸ்பண்ட் பேரு விஜயகுமார் ஆக்கும். என்னடா இவன் எங்க இருக்கிறான்னு தேடி பிடிச்சு ஒப்படைச்சிட வேண்டியதானே? சாமி, சமயத்துல நீங்களும் என்ன மாதிரி ஆயிடுறீங்க. என்னடா விடுங்க. இது உங்களுக்கு கேவலமா இல்ல? கேவலமா? மோகினி, உன் பேர்ல உள்ள காதல்னால உன் காலையும் பிடிக்கிற, நீ என்ன கௌரவிக்க மாட்டேங்கிறியே. ஐயோ கன்றாவி. மிஸ்டர், பெண்ணு கால்ல விழுறவங்களை எந்த பெண்ணுமே மதிக்க மாட்டா. அதுக்கு பதிலா பெண்ணை தன் காலடியில விழ வைக்கிற ஆம்பளையத்தான் பெண் மதிப்பா. அவனுக்குத்தான் மனசுல இதமும் கொடுப்பா. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கிரியா இருக்கான படிக்கவே மாட்டேங்கிறான். பாத்திரன் சொன்னா என்ன இது? சதா கர்ணை மாதிரி கதவை புடிச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு நிக்கிறியே, என்ன சமாச்சாரம்? சும்மா இருங்க. பட்டணத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து கண்டாசி வரலையேன்னு கலங்கிட்டு இருக்கிறேன். நீங்க கருணை கதை சொல்றீங்க. ஏங்க, பையன் தேர்ந்து ஏன் கண்டாசி வரல? அவன் போடல. அவன் ஏன் போடல? அது அவனைத்தான் கேட்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளேயே நின்னுட்டு பதில சொல்லுங்க. அப்ப தெருவுல போய் நின்னுட்டு சொல்லட்டுமா? இந்த கையாண்டிக்கெல்லாம் குறைச்சல. இந்த பாருங்க, நாளுக்கு நாள் என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தபால் ஆபீஸ்க்கு போய் அவங்கிட்ட இருந்து ஏன் கடுதாசி வரல, என்ன விவரம்னு விசாரிச்சுக்கிட்டு வாங்க. நம்ம பையனை பத்தி விசாரிச்சு சொல்றதுக்கு தான் தபால் ஆபீஸ் வச்சிருக்கான். அவன் கேட்ட உடனே சொல்லிடுவான் முண்டம். பட்டணம் பெரிய ஊரு, என்ன வேலையோ எப்படியோ. இலகண்டா, உன் கடுதாசியை காணாம உன் கத்த பாதியா போயிட்டான். கவலைப்பட்டு வேற என்ன பட்டு? மாமா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை நேர்ல பார்த்து பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. நான் ஊருக்கு போறமே, கடுதாசி எதுக்குன்னு நினைச்சேன். அது பாருங்க, இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு நாள் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. கடுதாசி எழுத முடியல. தள்ளிக்கிட்டே போயிடும். ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னி. என்ன? பழம் பழம் பட்டணத்து பழம், நல்ல பழம். மாமா, விஷயம் என்ன? நான் கேட்கிற காரியமும் இது மாதிரி பழமாயிடும். பக்குவமானாலே பழுத்துத்தானடா தீரணும். பட்டணத்துல நான் ஒரு பெண்ணை பார்த்து காதலிச்சிட்டேன். பட்டணமே காதலிக்கிறதுக்கு உண்டான இடம் தான் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பொழப்பு நடத்தணும்னா ஊரோட ஒத்து போக வேண்டியதுதானே? ஆமா, பட்டணத்துல பல பேர் காதலிச்சு விட்டுருவாங்க. அதுதான் பட்டணத்து வழக்கமா? அந்த வழக்கத்துக்கு விரோதமா நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீயா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்ட்ட வந்து சொல்லு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு குனி. குனிஞ்சிட்டான் குனிஞ்சிட்டான். இலை பாவி, வளர்த்த பாசண்டா. நிமிரு
நீதானா பொண்ணு பாக்குற ஆளு ஓ நன்மைக்காக சொல்றேன். ரொம்ப நாளா நான் ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த வயசுல நியாயமா? உனக்குடா எதத்தாலமா பேசுறேன். நான் பார்த்த பொண்ணுக்கு கழுத்துல 3 முடிச்ச போடு. ஒரே வார்த்தையில சொல்றேன், முடியாது மாமா. முடியாதுன்னா என் வீட்டை விட்டு ஓடுறான். என்னடி இது? எப்ப சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஓடி விட்டானே. நீங்க இப்படி சொல்லலாமா? நான் என்னடி சொன்னேன்? ஏன் அவன் பார்த்திருக்கிற பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டா தான் என்ன? உனக்கு மூளை இருக்கா? பட்டணத்து பொண்ணு கிராமத்துக்கு உதவுமாடி. இந்த விவரத்தை நீங்க அவன்கிட்ட சொல்லி இருக்கணும். சொல்றதுக்கு முன்னால்தான் ஓடி விட்டானே. ஆமா, ஓடுறான். இந்த பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணி புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால பார்த்தான். ஐயர் சாமி, எங்க இருந்தோ கபீல் வந்தவங்களுக்கு குபீல் கண்ணால் ஏற்பாடு பண்ணிக்கினேன். நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட கம்முன்னு குந்திட்டு கண்ணீர் விட்டு கேக்குறேனே, அது உன் கண்ணுல படலையா சாமி? ஏ சாமி, நானும் அனாதை தானே. ராஜாபாதர், இதுக்கு மேல இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்ன ஆகாதப்பனே? சும்மா சாமி, முதல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்காரனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கல்யாணம். அடே அடே, வீட்டுல ஒரு பொண்ணை அதை வச்சுட்டு வெளியே இருக்க பொண்ணுக்கு நீ உதவி செய்ய முடியாதா? சாமி, இவ அழுகாட்சியை நிப்பாட்ட கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நாள சாமி அழுவணும். நீங்க நகருங்க, நான் பிச்சுடுறேன். என்னடாப்பா ராஜாபாதர், பெரிய சட்டம் வியாட்டம் பேசுறாய். இப்ப என்ன சொல்ல போறாய்? பண்ணிக்கிறேன். ஒட்டுடன் ஆமா, ஏன் சும்மா இருக்கிற? மாலையை மாத்துங்கோ. சாரி, ஐயோ, அவங்க தாலி கட்டிட்டாங்க. நீ ஏன் நின்னு நிக்கிற? வாயா போவோம். இப்பதானே கட்டிட்டு இருக்காங்க, கட்டி முடிக்கிட்டான். இருக்கோ ஆயிஷா இருக்கோ. இப்படி வாங்க. எங்க அடுத்த ஜோடி? நாங்க ரெடியா இருக்கோம் சாமி. மாலையை மாத்திரா, முகூர்த்தம் தமிழிட போகுது. திருப்பதி கல்யாணத்தோட ரொம்ப சீக்கிரம் பண்றேன் சாமி. போடு. தாலி தாலி. இந்தா, தாலி. உனக்கே தாலி, நான் கட்டணும். வா. குயிக் குயிக் குயிக். உள்ள கால உள்ள மூத்த தரப்பு. இருக்கோ ஆயிஷா இருக்கோ. எப்படிம்மா? கண்ணை மூடிக்கிங்க. நான் கேட்டது கண்ணுல இல்ல. கண்ணை மூடிக்கிட்டாதான். உதடா இது? ரோஜா, ரோஜா. ஆமா, இந்த கண்ணமும் ரோஜா தானான்னு நான் பார்க்கட்டுமா? கண்ணை மூடிக்கிங்க. சரோஜா, இதுவும் ரோஜா, ரோஜாவே தான். சரோஜா, இப்போ கண்ணை முழிச்சுக்கிட்டேன். போங்க. அடாடாடா, இதென்ன வெக்கம்? காதலிக்கு வெக்கம் வந்தா காதலர்களுக்கு இடையில 3வது ஆசாமி வந்த மாதிரி. நீலகண்டா, நீலகண்டா, இதுதான் போர்ஷன். கட்டிக்கிட்டே இருங்க, திறந்தாலும் திறப்பாங்க. என்ன அது சந்தேகமா சொல்லிட்டு போறான் இந்த ஆளு? போச்சுப்பா, வந்தாச்சு. நமக்கு இடையில 3வது ஆசாமி வந்தாச்சு. யாருங்க? எங்க மாமா, எங்க அத்தை. நீலகண்டா, நீலகண்டா, வந்தேன் வந்தேன் வர்றேன். வாங்க மாமா, வாங்க அத்தை. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க ஊர்ல இருந்துகிட்டு இருக்கோம், நீ பாட்டுங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு வர கோர்ட்ல இன்னைக்கு போலவே என்னைக்கு 2 பேரும் சௌக்கியமா இருக்கணும். எழுந்துடுறா மாமா, நீங்க வெட்டுறதுக்கு தான் வந்துட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன் மாமா. ஏண்டா, வெட்டுறதுக்கு என்ன ஆட்டையாடா வளர்த்தோம்? மகனுக்கு மகனா உன்னை வளர்த்திருக்கிறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே புறப்பட்டு வந்தான். விலக மாட்டோம்.
அந்த பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டாங்க. என்னங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு? சாப்பாடுலாம் வேண்டாம், வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம். கட்டைய கொஞ்சம் கீழே போடணும். அப்பா, என்னது பழங்கிழம் பால் லட்டு சாப்பிடு. அந்த காலத்துல சாப்பிட்டான் ஞாபகம் இருக்கா? போங்க. உனக்கு எப்போ வைக்கந்தான். எதை எடு. சொன்னா என்னங்க? நல்ல பையன், நமக்குன்னே வாங்கி வச்சிருக்கான். பால குடி. என்னவே பூத்தூரியா? பண வசதி இருக்குதோ இல்லையோ முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. என்னையா சுடுதே? சிங்கிள் டீ வாங்கி வந்துருக்கேன். இதுக்கா டீ? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ராத்திரி ஆச்சே. அதுக்கு கொஞ்ச நேரம் போனா பசிக்காது. என்னையா நீ? பசிக்குதான் துண்டுறதுக்கு கறிவிட வாங்கி வச்சுக்கிறேன், சாம்பார்லயே ஊறிக்கு நிக்குது, பால் வாங்கி வச்சுக்கிறேன். அறிவு இருக்குதா அவனுக்கு? முதல்ல அவனுக்கு பால் சாப்பிடக்கூடாது, தூக்கம் வரும். சிங்கிள் டீ அடி, விடிய விடிய முடிச்சுன்னு இருக்கா. ஆமா சொன்னா, என்னங்க? நம்ம 4 பேர் படுக்கிறதுக்கு இடம் பத்தாது போல இருக்க. அதான் போயிட்டே இருக்கேன். ஏண்டா புறா கூடு மாதிரி இருக்கு, பட்டணம் தான் பெருசு, வீடெல்லாம் சிறுசா இருக்குதே. அதாவது மாமா, இந்த இடத்துக்கு குடி வர்ற புருஷன் பொண்டாட்டிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்கணுங்கிறதுக்காக போர்ஷனே வழக்கமா இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து வந்து ஆபாக்கம் பண்ணிருக்க வேண்டாம். வந்திருக்கவாளே இங்க படுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? எங்க அவங்கதான் வந்தது வராதுமா எங்களுக்கு வச்சிருந்த பால் பலகாரத்தெல்லாம் ஒரு கை பார்த்துட்டு கையோட கையா உள்ளவே படுக்கையும் போட்டு படுத்துட்டாங்களே. ஏதோ அப்பாலாவது ஹாப்பியா இருந்தா சரிதான். நீ இங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கிறேன். சரி, தேங்க்யூ சார். நல்ல மாமா, பெரிய அத்தை. விடியா? என்ன வெக்கப்படுறேன்? ஏந்திரு. யோ, என்னையா பாத்து நிக்கிற? திரும்பியா? யோ, திரும்பியா அண்ணா? நான் பாக்குறேன்னா, நீ ஒரு பொம்பளை தானே, அங்க பாருங்க. யோ, எதுக்கு அப்படிதான் தூக்குற? ஏன் அப்படிதான் தூக்குற? ஐயோ, எல்லாம் அப்படிதான் எதுக்கு தூக்குற? ஏன்னா சும்மா படுதா படுதா படுதான்ற, நான் சொல்றது உன் மனசுல படுதா? யோ, இந்த நாளுக்காக எத்தனை நாளா என் காத்துக்கிட்டு இருந்தோம். பூச்சங்க தெரியுமா? ஏமா இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிருது, இன்னைக்கே இப்படி துடிக்கிறிய? தாலி கட்டி 5 வருஷமா புருஷனை பிரிஞ்ச அந்த பொண்ணு என்னமா ஏங்கிட்டு இருக்குது, அது மனசு என்ன வேதனைப்படுன்னு யோசனை பண்ணி பாத்தியா? நான் இப்ப சொல்றேன், என்னைக்கு அந்த பொண்ணை அவன் புருஷன்கிட்ட சேர்க்கணும் அன்னைக்கு தான் இந்த பொடுதால இறங்கும். அது வரைக்கும் 4 பக்கம் ஓப்பன் தொடர்ந்தே கிடக்கும். யோ, இதுக்காக எங்கேயா போய் நிக்கிற? இல்லையா? விடுவே விடுவே. சாமி சாமி சாமி. ராஜா பாத்தா நோக்கு என்னடா ட்ரபிள்? அங்க பாரு சாமி, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கிட்டு எங்கேயோ பாத்துக்கிட்டு தாரதாரியா கண்ணீர் வச்சு உட்கார்ந்து இருக்குது அந்த பொண்ணை பாரு சாமி. அந்த முகத்தை பாத்தியா சாமி? என்ன தெரியுது தெரியுதா அவனுக்கு? சாமி, வயிற்றுக்கு பசி வந்தா மான வெக்க விட்டு கையை நீட்டி வாங்கி சாப்பிடலாம் சாமி, திருடி கூட திருப்பலாம். ஆனா மனசுக்கு பசி வந்தா ஒரு பொம்பளை புள்ள எப்படி சாமி வெளியே சொல்லும்? அதாங்க அப்படி கஷ்டப்படுது. எனக்கு சாமி சொல்லும் சொல்லாளுதா பொண்ணு சொல்றேன். அந்த பொண்ணு அவ புருஷன்கிட்ட சேர்க்காம சத்தியமா சாமி என் நிழல் கூட மேல விழாது. நீ என்ன பத்தி என்ன நினைச்சீங்கன்னு தெரியும். ராஜா பாரு, நீ மனுஷன்டா, வடிவு உன்னுடைய ஆம்பளையா, ஒரு கிரேட் மேன். அவனுக்கு நீ ட்ரபிள் கொடுக்காது. அவனுடைய சங்கல்பம் சீக்கிரம் நிறைவேறணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. அத்தை செய்மே. என்ன சாமி இது? இன்னைக்கு இவனுக்கும் குமாராச்சே, இவன் எங்க கலந்துருக்கான்? பூஜை வேளையில கரடி நுழைஞ்ச மாதிரி சரியான சமயமா பார்த்து இவனுடைய அத்தையும் மாமாவும் உள்ள நுழைஞ்சிட்டான். இவங்க வழி வந்துட்டாரு. வேற வழி? இவன் செய்தது மரியாதை, அவங்க செஞ்சது மடத்தனம். பாயிண்ட். இது
போறது நீங்க 2 பேரும் இது என்ன கேஸ்? அது அப்பனே, அதோ பாரு, அந்த அப்பாவி பொண்ணு ஆரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஒய்ஃபோட சல்லாபம் பண்றதுலன்னு இவன் சங்கல்பம் செய்துட்டு இருக்கேன். யார் சார் அவன்? பேரை சொல்லுங்க. நம்ம பத்திரிகையில போட்டு மாட்டி ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தை என்னமோ விஜயகுமார்னு சொல்றாடாப்பா. விஜயகுமாரா? ஏண்டா நம்ம பையனா இருப்பானோ? நம்ம பையனுக்கு விஜயகுமார் தான் பேரு. அவன் பேரு வெறும் விஜயன். இருக்கட்டுமே, இப்பதான் பேரெல்லாம் தெரிஞ்சுட்டே வருதே. பத்மினியே பப்பினுட்டன், லலிதாவ லலினுட்டன். அதே போல விஜயகுமார் ஏன் விஜயனாக குறைஞ்சிருக்கப்படாது? அவன் தினத்துக்கு ஒரு பொண்ணோட சுத்தறான் சாமி. கரெக்ட். கட்டண பொண்டாட்டியை கலங்க வைக்கிறவன் தான் தினசரி ஒரு பொண்ணோட சுத்த முடியும். ஐயோ, அவன் தனக்கு கல்யாணமே ஆவலன்றான் சாமி. அப்படி புழுகலன்னா தினசரி அவனோட ஆராக்கும் சுத்துவா. நேக்கு என்னமோப்பா 50%, ஏன் 75? ஒய் 75? 100% அவனாத்தான் இருப்பான்னு தோன்றது. பாத்தீங்களா? இதுதான் வீடு, மாடிதான் உங்க போர்ஷன், இதுதான் லொக்காலிட்டி. பிடிச்சிருக்குங்களா? லொக்காலிட்டி பத்தி நமக்கு என்ன காணும்? முதல்ல மேல போய் போஷனை பாப்போம். சரி பாப்போம். அம்மா வணக்கம். வீட்டுக்காரம்மா. அம்மா, நான் சொன்ன பார்ட்டி இவர் தான். மேல காலி தானே? காலி தான். பாக்கணுங்கிறாரு. பாக்கட்டுமே, வாங்க வாங்க. நீ சும்மா ஸ்டாப் இதுதான் பப்ளிக்கா போற வழி. உங்க திருவிளையாடலுக்கெல்லாம் வேற வழி பின்னால இருக்கு. வெரி குட். நல்லா பாருங்க. இந்த இடத்துல நின்னு நல்லா பாத்துக்கணும். பாத்துட்டீங்களா? இங்க என்னையா இருக்கு? சும்மா பாத்தீங்களா ஏன் உயிரை வாங்குற? எல்லாம் நடபாதையில இருக்கிற கூட்டம். சதா கரா முரான்னு ஒரே சத்தமா இருக்கு. இந்த பாரு, நடவாதைய பத்தியும் கூட்டத்தை பத்தியும் நமக்கு என்னையா? ஜன்னலையும் கதவையும் இழுத்து மூடிட்டா உள்ள அப்புறம் நம்ம உலகம் தானே. அது சரி. அது மட்டும் இல்ல, இங்க வர சொல்லு. புரியுதையா? புரியுது புரியுது. அப்ப அட்வான்ஸ் கொடுத்துடலாங்களா? இப்பவே கொடுத்துடலாம். வாயா வாங்க. பாப்பா, உங்க அப்பா அம்மா இங்கே 2 பேரும் மார்க்கெட் போயிருக்கா. அண்ணா, அவரை நான் பாத்துட்டேன். அதோ அங்கே அந்த மாடியில. வாங்களே. அரைகுறையா பாத்துட்டு இப்படி பொசுக்கு ஓடுறியா? இப்ப பார்த்தது புருஷன் தானா? ஆமா, நான் என் கண்ணாலே பார்த்தேன். பார்த்தேன் உன் கண்ணால. பின்னால பார்த்த உடனே அவர் தாங்கிறது, முன்னால பார்த்ததுக்கு அப்புறம் இல்லங்கிறது. இதே வேலையா போச்சு. அண்ணா, ஒரு முகத்தையே பார்த்தேன்னா. அப்படியா? சத்தியமா அவர்தான். சத்தியமா? ஆமா அண்ணா. வாங்க அண்ணா, அவர்தான் அண்ணா. வர்றமா. அதோ ஐயர் சாமியா வந்துட்டாரு. சாமி சாமி, ஐயர் சாமி. என்ன பண்ண? வாய்க்கு சக்கரை தான் சாமி போடணும். எதுக்கு? இத்தோட வீட்டுக்கார ஆம்பிடுங்களா சாமி? எங்க? இங்கதான் சாமி இருக்கிறான். அப்படியா? சத்தியமா சாமி. அதோ அதோ அவர்தான். சாமி, இவன் தான் சாமி. நான் சொன்ன பாவி பயலும் இவனே தான் சாமி. அப்படியா? ராஜாபாதன், காரியம் செய்யணுமே. என்ன சாமி? அவனையோ அண்ட புருகன் சொல்றாய். ஆமா சாமி. அப்பேற்பட்டவங்கிட்ட இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் உன் ஆத்துக்காரி வந்திருக்கிறா, ஏத்துக்கூடப்பான்னு சொன்னா இவளை நான் பார்த்தது கூட இல்லைன்னு ஒத்த வரியில அடிச்சிடுவேன். ஆமா சாமி, அடிச்சிருவான் சாமி. அதனால நான் என்ன சொல்லி கேட்டியோ, நான் மட்டும் தனியே போய் டிப்ளமேட்டிக்கா பேசி அவனை ஒரே அமுக்க போடுறேன். அமுக்குங்க. உடனடியா நீங்களா வந்து எனக்கு மேல உளுந்து அமுக்கி போடுங்க. கவலைப்படாத சாமி, நண்டு பிடி போட்டு அமைக்கிறேன். முதல்ல நீ அமுக்கு சாமி. அதுக்கே நீங்க இங்க அமுங்குறேன். யார் சார் நீங்க? என்ன இப்படி கட்டிட்டு உங்க தோப்பனார் நான் எத்தனை ஸ்நேகமாக்கும். ஏன் தோப்பனாரா? ஆமா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தானே உங்க தோப்பார்? ஆமா. உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேனே. நீங்களா? நினைவே இல்லையே சார். இது நினைவில்லை? உமக்கு கல்யாணம் ஆனது நினைவில்லையா, அல்லது நான் உங்க கல்யாணத்துக்கு வந்தது நினைவில்லையா? நீங்க வந்தது நினைவில்லைன்னு சொன்ன. அப்போ கல்யாணமானது நினைவு இருக்கு. இருக்கு. அடுத்த அமுக்கு என்னது? அமுக்கு. என்ன அப்படி பாக்குறேன்? இல்ல, நானும் நினைச்சு பாக்குறேன். நீங்க என் கல்யாணத்துக்கு வந்து நினைப்புக்கே வரமாட்டேங்க சார். நினைவுக்கு வர சான்ஸ் இல்லை. காரணம், அப்போ நான் கட்டுக்குடுமையாக்கும் வச்சிருந்தேன். அது இப்ப மாறி சிட்டு குடுமி ஆயிடுத்து. குடுமி மேட்டரை விடுங்கோ, குடும்ப மேட்டருக்கு வரும். உன் ஆத்துக்காரி லலிதா சௌக்கியமா இருக்காளோ? இருக்கா.
எங்க இருக்கிறாளோ? கிராமத்துல இருக்கா. என்ன சார் இது? அவளை கிராமத்துல விட்டு நீங்க சார், இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா? நான் இவ்வளவு நாள் சுத்தி அலைஞ்சு இப்பதான் இந்த போஸ்டனே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். செட்டில் ஆயிட்டோ? செட்டில் ஆயிட்டு அதுக்காக அழைச்சிட்டு வந்துருவாளோ? வந்துருவேன். எப்பவோ? இன்னைக்கு ஒரு அழைச்சா கூட்டு வந்துடுறேன் சார். நீங்க ஒண்ணு கூட்டிட்டு வர வேண்டாம். வர வேண்டியதே இங்கே வந்தாச்சு. ஐயர் சாமி கொஞ்சம் நவருங்க. என்ன கலியுக அர்ஜுனா, உன் பட்டத்து ராணி இங்கே இருக்குடா. ஆமா, அப்படி வச்சு வாழ்க்கையை நடத்துற. பாத்தியா சாமி, கையை வெடிச்சுருவான் போடுறது. என்ன முறை முறைக்கிறான் பாத்தியா? வேவச்ச கோடி முட்டை கணக்கா அவன் முடிய தோன்ற. பொறுமை பெண்ணே, பொறுமை. அம்மா குழந்தை, ஏமா நின்றுட்டு இருக்கிற? உங்க ஆத்துக்காரருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. குடு சாமி, என் ரத்தம் குதிக்குது. என்னமா அவஸ்தான் சாமி அந்த பொண்ணு. உதச்சா என்னடா? அவர் உதச்ச ஒரு உதையில அவ தன்னுடைய ஆத்துக்காரிதாங்கிறத நம்ம இத்தனை பேர் முன்னாடி ஒத்துணுட்டார். இனி அவர் தப்ப முடியுமோ? முடியாதோ? முடியாதோ படியாதோங்கிறதுக்கு இதுவா நேரம்? இங்க பாருங்க, அவளுக்கு இருந்து தகப்பனார் தானா, அவரையும் எழுந்துட்டு உங்களையே நம்பிட்டு அனாதையா வந்துட்டா. அடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் உங்களை தவிர இனி வேற யாராக்கும்? அடிச்சுட்ட அடுத்ததையும் நீங்களே செய்துடுங்க. ஆமா, சுருக்க அழைச்சிட்டு மாடிக்கு போங்க. யோ, இவளுக்காக வேண்டி இத்தனை பேர் வந்து வக்காலத்தை வாங்கிட்டு நிக்கிறீங்களே, இவ அப்பம் கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை பாக்கி 10,000 எந்த பாட்டையா கொடுப்பான்? மிஸ்டர் விஜயன், அந்த பணத்தை கொடுக்க எந்த பாட்டுன்னு இங்க வர வேண்டாம். இந்த பொண்ணுடைய நிலைமையை பத்தி இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற பாட்டாளிகிட்ட எடுத்து சொன்னா அவ ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்தா கூட உம்முடைய 10,000 ஈஸியா கொடுத்துட முடியும். அதுல என்ன பிரயோஜனம்? நீர் நடத்துற படாடோப வாழ்க்கைக்கு 10 நாள் செலவுக்கு காணுமா அந்த 10,000. ஆனா மிஸ்டர் விஜயன், நீர் இந்த பொண்ணுக்கு கட்டியிருக்கிறீரே தாலி, அந்த புனிதமான பந்தத்தை இந்த ஜென்மம் பூராவும் செலவழிச்சாலும் தீர்க்க உம்மாற முடியாதையா. சாமி, ரொம்ப பெரியவங்க சில நேரத்துல பண்ற தப்பெல்லாம் நீயும் பண்ணிடுற. எட்ட போய் எதுங்கிட்ட சொல்ற? நக்கி திங்கிற நாய்க்கு முன்னால முழு தேங்காய போட்டா உருட்டினேதான் இருக்கும். அதுக்கும் திங்க தெரியாது, மத்த நாயிலையும் அண்ட விடாது. இதுக்கெல்லாம் ஏன் ரூட் தான் சாமி கரெக்ட். நீ ஒதுங்க பாரு. தங்கச்சி, நீ மாறி போமா. போயிடுவேன் வா. வச்சுதாதரா நம்ம கையில. டேய், ஒண்ணு இந்த பொண்ணு உன்னோட இந்த மாடியில இருக்கணும், இல்ல உன்னை நான் இந்த மாடியை விட்டு இறக்கணும். எனக்கு காட்சி உனக்கு காட்சி நான் சொல்றேன். புத்தி காட்டியோ? என்ன சொல்ல? அவன் புத்தி அவன் காட்டுறான்டா. சாமி, இவ்வளவு சொல்றோம், இந்த பொண்ணுக்கு மாடி நடந்துட மாட்டேங்கிறானே சாமி. இந்த மாடியில இடம் பிடிச்சு கொடுக்கவா நம்ம இத்தனை கஷ்டப்படுறோம்? இல்லடா, அவனுடைய மனசுலயாக்கும் இவளுக்கு இடம் பிடிச்சு கொடுக்கணும். அதாக்கும் நிரந்தர பரிகாரம். பூலா இருக்கிறியே. நானா சாமி? ஆமாண்டா. இங்க வா. இத்தனை நாள் அவனை நாம தேடிட்டு இருந்தோம். இப்ப அவனா வந்து மாட்டினுட்டான். இப்ப நீ பண்ற கலாட்டாவில அவன் இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சான்னாக்கா மீண்டும் நாம தானே அவனை தேடி அடையணும். நம்ம புத்திசாலிகளா இருந்தா அவனை இந்த மாடியில வச்சுட்டே நம்ம காரியத்தை சாதிக்கணும். அதாக்கும் போயிட்டு. ஆமா சாமி, அதுலதான் இருக்குது பாயிண்ட். நீ பேசாம இருந்துரும். அவங்கிட்ட நான் டீல் பண்ணி விடுறேன். நல்ல சாமி. மிஸ்டர் விஜயன், ஜஸ்ட் a minute. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அந்த குழந்தை வந்து தன்னுடைய கதையை சொன்னா கேட்கறதுக்கு கன்றாவியா இருந்தது. அகஸ்மாத்தா நீரும் கண்ணுல பட்டுட்டீர். 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தோம். நீர் அவளை அடியோட வெறுக்கிறச்ச யாரா என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் 8 நெத்த பெத்துட்டேன். இதுவே தலைச்சம் பொண்ணா பிறந்திருந்தா நான் அவளை தள்ளி விட்டுடவா முடியும்? ஏதோ என் காலம் இருக்கிற வரைக்கும் அவளை நான் காப்பாத்திட்டு போறேன். மிஸ்டர் விஜயன், நீர் இங்க ஆனந்தமா இருக்கலாம். இங்க இருக்கப்பட்டவா யாரும் உம்மா ஜோடிக்கு வரமாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. ஐயர், எவன் கேரண்டி எனக்கு தேவையில்லைங்கண்ணா. இவளுக்கும் உங்களுக்கும் பயந்துட்டு நான் இங்க வராமலா போயிடுவேன். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இங்க வரத்தான் போறேன். நான் இதே மாடியில இருக்கத்தான் போறேன். இருங்கோ, பேஷா இருங்கோ, தீர்க்காயுஷா இருங்கோ. அதாக்கும் எங்களுக்கும் வேண்டியது.
சும்மா இருக்க மாட்டீங்க. சும்மா தானே இருக்கேன். ஏமாமா உங்க 2 பேருக்கும் தூக்கமே வராதா? எங்களுக்கு யாருடாப்பா தூக்கம்? வயசு அப்படி, தூக்கம் எப்படி வரும்? எங்களுக்கு தான் வயசாச்சு, தூக்கம் வரல. நீங்க தூங்கலண்டா. மிஸ்டர் சங்கர், கார்ல வந்து இறங்குறது கவனிச்சோ? நான் சொல்றானே சாமி, கமான் சங்கர்னு. அடே அது சங்கர் அல்ல, சங்கரி ஆக்கும். அது யாருக்காக்கும் தெரியாது. நோக்க எப்படி தெரிஞ்சது? ஆம்பளைன்னா இப்படி அழைச்சிட்டு போவாளா? போயிண்ட். இன்னும் இவரை விட்டு வைக்க கூடாது சாமி. பொறுமை பொறுமை. என்ன சாமி பொறுமை? யார் சாமி பொறுமை? கட்ட பொண்டாட்டி இங்க இருக்குது, அது கண்ணுல பட முடியாது. இன்னொரு பொண்ணை கட்டி அணைச்சிட்டு போறான், அந்த காலி பேருக்கா பொறுமை? சாமி இவன் சாமி பொறுக்கி சாமி, இவன் சோமாரி, பேமாரி, பிச்சை, செருப்புரிக்கி, எச்சி நாய், நாய் பொறுக்கி நாய், சோமாரி. என்னங்க எல்லாருக்கும் போயிட்டு வர. நீ ஏமா போற? எனக்கு இங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா உன் மனசு கஷ்டப்பட முடியாது? இங்க என்ன நடந்துருச்சு? நீங்க தான் அவரை திட்டுறீங்களே, அவரு திட்டினா என் மனசு தாங்குமா? பாத்தியா சாமி, சாமி 5 வருஷமா அனாதையா அலைய விட்டுட்டு இது கண்டு முன்னாலேயே கண்ட பொண்ணோட கைய கோத்துட்டு போறான். அவனை பத்தி சொன்ன உடனே புறப்பட்டுச்சு. இதுக்கு என்ன சாமி பேரு? இதுக்கு பேர் தாண்டாப்பா இந்தியா. அம்மா இந்தியா, அந்த பைய பண்ற கூத்துக்கு திட்டப்படாதம்மா, வெட்டணும். அதுக்கு முன்னே நான் நீ ஏமா சாவற? சரிம்மா வெட்டல. திட்டவும் கூடாது. திட்டல, எப்போதுமே திட்டக்கூடாது. திட்டல, திட்டல, திட்டலம்மா. உன் புருஷன் இருக்கான வீட்டுக்காரன் பெரிய சத்புத்திரன் ஞானி. போமா உட்காருமா. என்ன சாமி, என்ன சாமி?